Hi students, Unit 8 Statistics and Probability பார்க்குறோம். So அதில் exercise 8.1 11th problem. Given question, in a study about viral fever. So நம்ம எதை பற்றி இந்த கொஷினை பார்க்க போகிறோம்னா viral fever, the number of people affected in a town. So ஒரு டவுனில் எத்தனை பேருக்கு இந்த வைரல் ஃபீவர் அஃபெக்ட் ஆகுதுன்றதை பற்றி தான் நம்ம கேல்குலேஷன்ஸு வேர் நோட்டட் அஸ் ஸோ அதை நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைண்ட் இட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, நமக்கு இதுலேருந்து என்ன தெரியும், குரூப்டா இல்லை அன்குரூப்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பாக்ஸ் வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு என்ன தெரியும், குரூப்டு. ஸோ எப்பவுமே மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் தான் அது எக்ஸோட வேல்யூ அண்ட் செகண்டாக கொடுத்துருக்கிறது தான் அது ஃப்ரீக்வன்சி எஃபோட வேல்யூ. அதோட நமக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாஸ் இன்டர்வல் 0 to 10, 10 to 20, 20 to 30. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜென்ரலாக கீழே இருக்க மாதிரி மேலே 10, 20, 30 or 4, 5, 6 ஏதாவது ஒரு சிங்கிள் நம்பர் தான் இருக்கும். இந்த மாதிரி 0 to 10 கிளாஸ் இன்டர்வல் படி இருந்ததுன்னா அது கன்ஃபார்மாக நம்ம எந்த மெத்தடில் தான் போகணும்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஆர் அதே என்னன்னு சொல்லலாம் ஷார்ட்கட் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் பேர் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஆர் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் தான் போட போகிறோம், ஏன்னா கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் இன் இயர்ஸ், ஸோ எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அவங்களோட ஏஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, ஸோ அப் டு 70 ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிளேஸ் இந்த இடத்துல இல்லைன்றதுக்காக நான் கீழே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் பீப்புள் அஃபெக்டட். ஸோ 0 to 10 ஏஜில் இருக்கவங்களுக்கு 3 மெம்பர்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு அந்த ஃபீவர். 10 to 20 ஏஜில் இருக்கவங்க 5, 20 to 30 16, 30 to 40 18 மெம்பர்ஸ்க்கும், 40 to 50 ஏஜில் இருக்க 12 மெம்பர்ஸ்க்கும், 50 to 60 ஏஜில் இருக்கவங்களுக்கு 7 மெம்பர்ஸும், 60 to 70ல் 4 மெம்பர்ஸ் தான் இந்த ஃபீவர் அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டெப் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்க மாதிரி கன்ஃபார்மாக ஸ்டெப் டிவியேஷனுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிக்குது பாருங்க, 0 கம்ப்ளீட் 10ல் முடியுது. இங்கே எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அடுத்த பாக்ஸ் அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 10 கம்ப்ளீட் ஆகுது, இங்கே 10 ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இங்கே 20 கம்ப்ளீட் ஆகுது, 20ல் ஸ்டார்ட் ஆகுது. 30 கம்ப்ளீட் ஆகுது, 30ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 40 40ல் ஸ்டார்ட் ஆகுது, 50 50ல் ஸ்டார்ட் ஆகுது, 60 60ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். எண்டிங் எங்கே முடியுதோ அதில் தான் அடுத்த ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக போட முடியும். இல்லைனா எப்படி போகணும்னு நான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சொல்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது, இது யூஸ் பண்ணி ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் போட போகிறோம். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் ஃபார்முலா எழுதிட்டேன், சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என். ஸோ இதில் ஸ்கொயர் என் டிக்கு மட்டும் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் சம்மேஷன் எஃப் டி பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஃபுல் டேர்ம்ஸ்க்கும் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்ம ஸ்கொயருக்கு தனியாக யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் இல்லாமல் தனியாக கண்டுபிடிக்கணும். எஃப்பும் டி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும், எஃப்பும் டியும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் டி கண்டுபிடிக்க நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கிடையாது, இந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணும். ஏ மீன்ஸ் அஸ்யூம்டு வேல்யூ, சின்னா கிளாஸ் இன்டர்வல். அதே மாதிரி இது கூட நமக்கு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் இன்ட்டு சின்னு வரும். ஸோ இந்த இன்ட்டு சி ரூட்குள்ளே கிடையாது, வெளியில் தான். ஆன்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்தப்பறம் தான் சியோட மல்டிப்ளை பண்ணும். சின்றது கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றது தான் கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதில் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்ஸுக்கு தேவையானது எக்ஸ் வேல்யூ அண்ட் எஃப் வேல்யூ நான் ஆர்டராக முதல்ல எழுதிடுறேன். ஸோ பாக்ஸ் வேல்யூக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜ் எழுதிட்டேன், ஏன்னா எக்ஸ் வேல்யூ நமக்கு ஏஜில் தான் கொடுத்துருக்காங்க, 0 to 10, 10 to 20. ஸோ அதை முதல்ல எழுதிக்கணும். ஸோ நான் இப்போ எக்ஸ் வேல்யூ ஃபுல்லாக ஆர்டராக எழுதிட்டேன். ஸோ நான் இது ஏன் எக்ஸ் இல்லாமல் ஏஜ்னு எழுதிருக்கேன்னா, இங்கே பாருங்க அப்பர் வேல்யூ லோயர் வேல்யூ 2 வேல்யூஸ் நமக்கு இருக்குது, ஸ்டார்டிங் வேல்யூ என் வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எது எக்ஸ் வேல்யூ நம்ம எடுக்க முடியும்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், தனியாக இதை எழுதிருக்கேன். ஸோ எக்ஸ்ன்னு எடுக்கணும், நம்ம என்ன பண்ணால் இந்த 0 to 10 இது ரெண்டுமே எடுத்துக்கூடாது, இதுக்கு சென்டரில் வர வேல்யூஸ் தான். ஸோ 0க்கு 10க்கு நடுவில் நமக்கு என்ன இருக்குது, 5. 10க்கு 20க்கு நடுவில் 15. 20 to 30 இருக்கு 25. 30 to 40 35. 40 to 50 45. 50 to 60 55. 60 to 70 65. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியலனா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதை வரும். 0 + 10 10 தான், 10/2 5, 10 + 20 30, 30/2 15. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். சென்டர் வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஸோ இது ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. சப்போஸ் வேறு மாதிரி ஏதாவது வேல்யூஸ் இருந்ததுன்னா அதுக்காக சொல்லிடுறேன். சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியுன்னா இப்படி போடுங்க, அப்படின்னா அந்த 2 வேல்யூஸையும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம கொஸ்டினில் கொடுத்தது தான் அப்படியே எழுதிக்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ எஃப் வேல்யூ ஃபுல்லாக நான் எழுதிட்டேன். ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன தேவை, டி வேல்யூ தேவை. அப்போ டி வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். டிக்கு தான் நமக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க,
எக்ஸ் மைனஸ் ஏ பை சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிக்கலாம், தனித்தனியாக கண்டுபிடிக்க தேவையில்ல. எக்ஸ் மைனஸ் ஏ பை சி. ஸோ ஏன்னா என்னன்னா அஷ்யூம்டு வேல்யூ, எக்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று அஷ்யூம் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் இருக்க 35 எடுத்துருக்கேன், எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏ வேல்யூ என்ன எடுத்துருக்கேன், 35 எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபார்முலா உங்களுக்கு தெரியணுன்னு நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஏ வேல்யூ 35 எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, சியோட வேல்யூ தேவை, அதாவது கிளாஸ் இன்டர்வல் தேவை. ஸோ கிளாஸ் இன்டர்வல் என்ன சொன்னால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு எவ்வளோ பாருங்க, 0 to 10. ஸோ இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, நமக்கு 10 தான். அப்போ சியோட வேல்யூ என்ன, 10. ஸோ இப்போ இங்கே சிக்கு பதில் என்ன போடுங்க, 10ன்னு போடணும். ஏ வேல்யூ அஷ்யூம் வேல்யூ, இங்கே இருக்க எக்ஸ் வேல்யூ எது வேணால் எடுத்துக்கலாம். 10ன்றது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் கிளாஸ் இன்டர்வல் எழுது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஒவ்வொரு எக்ஸோடையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 minus 35, 30, பிகஸ்ட் நம்பர் சிம்பிள் மைனஸ், இப்போ மைனஸ் தான் வரும். 30/10. ஸோ நான் வேணா ஒரு கேல்குலேஷன் மட்டும் உங்களுக்கு சைடில் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் 5 minus 35/10. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க, minus 30/10. 1 10 is 10, 3 10s are 30. ஸோ மைனஸ் இருக்கிறதால -3. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். அடுத்தது 15 minus 35 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணால் 20 வரும். ஸோ பெரிய நம்பர் இதுதான், -20 வரும். -20/10 கேன்சல் பண்ணுங்க, 20/10, 1 10 is 10, 2 10s are 20 வரும். ஸோ -2. செகண்ட் ஒன் 25 minus 35 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், -10. ஸோ 10 10 டிவைட் பண்ணால் என்ன வரும், 1 times தான், பெரிய நம்பர் இதுதான். ஸோ -1. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா 35 தான் நம்ம எக்ஸோட வேல்யூ. 35 minus 35 நமக்கு என்ன, 0 தான். ஸோ 0வை 10ஆல் டிவைட் பண்ணாலும் 0 தான் இருக்கும். அடுத்து 45 minus 35. ஸோ 45ல் 35 சப்ராக்ட் பண்ணுங்க, 10. ஸோ 10 10ஆல் டிவைட் பண்ணும்போது 1 times தான், பெரிய நம்பர் 45ன்றதால +1 வரப்போகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 55. ஸோ 55 minus 35, 20. 20/10, 10 டேபிள் 20, 2 times வரும், 2. அடுத்து 65. 65 minus 35, 30. 30/10, 3 times வரும். ஸோ இப்போ நான் போட்டிருக்க இதே கேல்குலேஷன் மாதிரி தான். எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 5 15 25 35 45 55 65ன்னு கொடுத்துட்டே வந்தால் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, டி ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டி ஸ்கொயர் பண்ணுங்க, 3 3s are 9, 2 2s are 4, 1 1s are 1, 0, 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. ஸோ நமக்கு ஃபார்முலாக்கு என்னெல்லாம் இங்கே பாருங்க, எஃப் டி ஸ்கொயர் தேவை, அப்புறம் எஃப்டி. ஸோ இதில் எஃப்பும் டி ஸ்கொயரும் இருக்குது, இதுக்கு எஃப்பும் டி. ஸோ இது அப்படியே எழுத போகிறேன் நான். அந்த இடத்துல எஃப்பும் டி ஸ்கொயரும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது எஃப் டி மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், ஃபார்முலா அதுதான் தேவை. ஸோ எஃப்பும் டி ஸ்கொயர்னா எஃப் வேல்யூ டி ஸ்கொயர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். 9 3s are 27. அடுத்து இந்த 2 வேல்யூஸும் 5 4s are 20. அடுத்து இது 16 into 1 16. அடுத்து இது ரெண்டும் 18 into 0 0. 12 1s are 12. 7 4s are 28. 9 4s are 36. ஸோ அடுத்து எஃப்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இங்கே இருக்குது, டி கண்டுபிடிச்சதுக்கு இங்கே மைனஸ் இருக்கிறதால அதை நம்ம கண்டிப்பாக நல்லா பார்க்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 3s are 9 -9. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 2s are 10 -10. 16 into -1 -16. 18 into 0 18. சாரி 0 0 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணலாம், 0 தான். 12 into 1 12. 7 2s are 14. 4 3s are 12. ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக ஆர்டராக எழுதுங்க, அப்போ தான் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ லைனாக நான் எழுதியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஆனால் எல்லாமே கொஸ்டின் எப்படி கொடுத்தாங்க, சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கும் சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி இது ஃபுல்லாகவும் ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். நமக்கு கேபிட்டல் என் தேவை. கேபிட்டல் என்னா எஃப்ஐ ஃபுல்லாக ஆட் பண்ணணும், சம்மேஷன் எஃப். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 65 எனக்கு வருது. நெக்ஸ்ட் நமக்கு சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் தேவை. இது ஃபுல்லாக அடிஷனில் தான் இருக்குது, அப்போ ஆட் பண்ணுங்கள், 139 வருது. அடுத்து சம்மேஷன் எஃப்டி பண்ணணும். இங்கே மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே இருக்கிறதால ஃபஸ்ட்டு மைனஸ் வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மைனஸ் மைனஸ் ஆடிஷன் தான். ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 10 + 16 26, 26 + 9 35. ஸோ எல்லாமே மைனஸ்ன்றதால மைனஸ் சிம்பிள் தான். அடுத்து இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 38 வரும்.
ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 38ல் 5 போயிடுச்சுன்னா 38ல் 35 சப்ராக்ட் பண்ணுங்க, நமக்கு 3 வரும். பிகஸ்ட் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா நமக்கு என்ன பாருங்க, சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் FD ஸ்கொயர் பை கேபிட்டல் N, ஐ போட்டாலும் போடனாலும் பரவாயில்ல, மைனஸ் சம்மேஷன் FD பை கேபிட்டல் N த ஹோல் ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் இன்ட்டு C. ஸோ முதல்ல இது தேவையானதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடுவான்னு பார்ப்போம். கேபிட்டல் N கண்டுபிடிச்சிட்டோம், அப்படின்னா சம்மேஷன் F தான் 65 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சம்மேஷன் FD ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம், 139. சம்மேஷன் FD என்ன கண்டுபிடிச்சோம், 3. C கிளாஸ் இன்டர்வல் நமக்கு என்னன்னு தெரியும், 10. ஸோ 2 நம்பருக்குள்ள 0 to 10க்குள்ள இருக்க வித்தியாசம் 10 தான். அஷ்யூம்டு வேல்யூ 35 எடுத்தோம். தேவையில்லை, கிவன்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதெல்லாம் சும்மா லைனில் ஏறும், நான் எழுதி வச்சிட்டேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நம்ம சம்மேஷன் FD ஸ்கொயர் 139 பை கேபிட்டல் N 65 மைனஸ் நெக்ஸ்ட் ஒன் சம்மேஷன் FD என்ன கண்டுபிடிச்சோம், 3 பை 65 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர், அதால் தான் இதை தனியாக கண்டுபிடிச்சிட்டு மேலே ஸ்கொயர் பண்ணும். இண்டிவிஜுவல் ஸ்கொயருக்கும் ஹோல் ஸ்கொயருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இன்ட்டு சினா சியோட வேல்யூ 10. ஸோ 139 பை 65 இது ஸ்கொயர் பண்ணுங்க, 3 3s are 9. நெக்ஸ்ட் 65ல் வருதுன்னா, ஸோ எப்பவுமே லாஸ்ட்டு 5ல் வருதுன்னா ஈஸியாக மல்டிப்ளை பண்ணால் 65 இந்த 3 பை 65 த ஹோல் ஸ்கொயரா 3 ஸ்கொயர் 65 ஸ்கொயர் தான். ஸ்ட்ரெயிட்டாக 3 × 3 9 போட்டாச்சு. 65 × 65ன்றது ரொம்ப ஈஸியாக கூட மல்டிப்ளை பண்ணலாம். இது நம்ம இப்படி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு போல ஈஸியஸ்ட் வழி இது 5க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே இந்த 5 லாஸ்ட் இருக்க 5 நம்பர் வந்துன்னா 5ஓட தான் மல்டிப்ளை பண்ணும். 5 5s are 25 எழுதியாச்சா. இந்த 6க்கு அப்புறம் வர நம்பர் என்னது, 7. அப்போது 7 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், 6 7s are 42. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த நம்பர் இல்லாமல் வேறு நம்பர் கூட ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 75 கூட நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே லாஸ்ட் 5க்கு தான் யூஸ் பண்ணும். 5 இருக்கா, 5 5s are 25. 7க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் நம்பரு, 8. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 8ஓட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 7 8s are நமக்கு 56. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக சொன்னேன். இது 5க்கு மட்டும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் இருக்கிறதுல 5 5s are 25 போட்டுக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பரோட அதோட அடுத்த நம்பர் என்னவோ அது கூட பண்ணுவோம். 7க்கு அப்புறம் 8 தான் வரும். 7 8s are 56. 6க்கு அப்புறம் வர நம்பர் 7. 6 7s are 42. ஸோ இது ஈஸியாக யூஸ் பண்ணிங்க. அப்போ நம்ம 65 × 65 நமக்கு என்ன வருது பாருங்கள், 4225. ஸோ இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது 2 நம்பருமே நமக்கு பையில் இருக்குது, ஆனால் கீழே ஒரே மாதிரி இல்லை. ஸோ அப்போ ஒரே மாதிரி கொண்டு வரணும் என்ன பண்ணணும், இங்கே 65 × 65 மல்டிப்ளை பண்ணாலும் இங்கே வந்துச்சு. அப்போ சேம் இங்கேயும் 65ஓட மல்டிப்ளை பண்ணால் என்ன, ஒரு 65 இருக்குது, இன்னொரு 65 என்ன ஆகிடும், நமக்கு சேம் டினாமினேட்டர் வந்துடும். ஸோ அப்போது இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நியூமரேட்டரில் 65ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன், டினாமினேட்டரில் 65ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மைனஸ் 9/4225. ஸோ அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுக்கெலாம் எந்த ட்ரிக்கும் கிடையாது. ஸோ நம்ம தான் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இது 2 வேல்யூஸும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 9035 பை ஆல்ரெடி 65 × 65 நமக்கு என்ன வரும்னு தெரியும், 4225 மைனஸ் 9/4225. ஸோ டினாமினேட்டர்ஸ் ஆர் ஈக்குவல், நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நியூமரேட்டர் இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். 9000 × C ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, 10. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதோட நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 9035ஓட 9 சப்ராக்ட் பண்ண நமக்கு ஆன்சர் 9026/4225. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது எடுத்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ டிவிஷனில் இட்டேன். 9026 4225 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் 3க்கு மட்டும் எழுதிட்டேன். 1 டைம்ஸ்னா அதே தான் வரப்போகுது, 2 டைம்ஸ்னா 8450, 3 டைம்ஸ்னா 12675 வருது. ஸோ 2 டைம்ஸ் தான் நமக்கு நியரஸ்டாக இருக்குது. அப்போ 2 × 4225னா 8450 நமக்கு இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இது 2 நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணலாம்.
6ல 0 போயிட்டுனா 6 தான். ஸோ 2ல 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணுங்க, இங்கே 10ஆக மாறிடும், இங்கே 8ஆக மாறிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாரோ பண்ணும்போது 12ஆக சேஞ்ச் ஆகிடும். 12ல 5 சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 7. 10ல 4 சப்ராக்ட் பண்ணுங்க. சாரி, இந்த இடத்துல நம்ம பாரோ பண்ணும்போது இந்த 10 என்னவா மாறிடும்? 9ஆக மாறிடும். ஸோ 9ல 4 போயிடுச்சுன்னா 5 இருக்கும். 576 இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துப்போம். ஸோ ஜென்ரல் டிவிஷன் தான், ஒவ்வொரு ஜீரோஸாக நம்ம கொண்டு வர வேண்டியதான். ஸோ 1 டைம்ஸ் தான் நியரஸ்ட் வரும், 2 டைம்ஸ்னா 8000 கிட்ட வரும். ஸோ 1 × 4225. ஸோ இப்போ நம்ம சேம் பாரோல் தான் பண்ண போகிறோம். 10, அப்போ இங்கே என்னவா மாறப்போகுது? 5ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போது 10 - 5 நமக்கு 5, 5 - 2 3, 7 - 2 5, 5 - 4 1. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு வேல்யூவை கீழே கொண்டு வர வேண்டியது தான். ஏன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1535. ஆனால் நமக்கு கொஷினே இங்கே 4000 இருக்குது, அதான் இன்னொன்று கொண்டு வந்தாச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 15 சம்திங்கில் இருக்குது. ஸோ 3 வரைக்கும் இருக்குது. நம்ம 4 மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு 4 கூட ட்ரை பண்ண தேவையில்லை. 4 மீன்ஸ் எக்ஸ்ட்ரா என்ன ஆகுனா இன்னொரு 4000 ஆட் ஆகும். ஆல்ரெடி 12 இருக்குது. 13, 14, 15, 16ல் வந்துடும். ஆனால் நமக்கு 15ல் தான் தேவை. ஸோ அதனால நம்ம 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே 3 போட்டுக்கோங்க குவாஷன்ட்டில். 3 × 4225 12675. ஸோ எனக்கு 2 பாயிண்ட் வேல்யூ போதும், 2.13. ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். 2.13. ஸோ இது நம்ம லாங் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ ஈஸி தான், ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். 2.13. ஸோ லாஸ்ட் இங்கே 2 வேல்யூஸ், இங்கே 1 தான். அப்போ 1 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். 1 1 சார் தான் இது கரெக்டாக வரும். 1 சப்ராக்ட் பண்ணுங்கள், பேலன்ஸ் 1 இருக்கும். இங்கே என்ன நம்பர் இருந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஆல்ரெடி சொன்னேன். 1 2 சார் 2. அடுத்த 2 டிஜிட்டை கீழே கொண்டு வர போகிறோம். 13. ஸோ இது பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் நியரஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே பாயிண்ட் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணதால் மேலே பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 25 × 5 கூட 125 அதிகமாக வரும். ஸோ அப்போ நம்ம அது கீழே பார்ப்போம். 4 × 4 4 4 சார் 16, பேலன்ஸ் 1. 4 2 சார் 8, 8 + 1 96. 5 மீன்ஸ் 5 5 சார் 25, பேலன்ஸ் 2. 5 2 சார் 10, 12. ஸோ அப்போ நமக்கு நியரஸ்ட்டாக எது இருக்குது பாருங்கள்? 4 தான். இப்போ மேலேயும் 4, சைட்லேயும் 4. நமக்கு என்ன வந்திருக்கு? 96. ஸோ இந்த 96ஓட என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணலாம். 13ல் 6 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ 13ஆக சேஞ்ச் ஆகிடும். பக்கத்தில் பாரோ பண்ணால் அப்போ இது 0ஆக மாறிடும். ஸோ 0 நமக்கு இங்கே தேவையில்லை. அப்போ பக்கத்தில் பாரோ பண்ணுங்கள், அப்போ இது 0 ஆகிடும். இப்போ இந்த 0 10ஆக சேஞ்ச் ஆகிடும். 13ல் 6 சப்ராக்ட் பண்ணுங்கள், நமக்கு 7 வரும். 10ல் 9 சப்ராக்ட் பண்ணுங்கள், 1. ஸோ ஆல்ரெடி இங்கே ஜீரோஸ் தான். 17 வந்திருக்கு. ஸோ இன்னொரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் நமக்கு வேல்யூஸ் இல்லாதால என்ன பண்ண போகிறோம்? 2 ஜீரோஸை கீழே கொண்டு வர வேண்டியதான். ஸோ பாயிண்ட் வச்சதால 2 ஜீரோஸை கீழே கொண்டு வர போகிறோம். இப்போ நமக்கு 1700 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே 2வை மல்டிப்ளை பண்ணியாச்சு. 4 தான் என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2 சார் 8. ஸோ இப்போ 8ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் வரும்னு செக் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி 5லையும் 6லையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ மல்டிபிள் 5ல கொடுத்தா 1425, 6 கொடுத்தா 1716. ஆனால் நமக்கு வர வேண்டியது 1700 தான். ஸோ அப்போ நியரஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? 5 தான். ஏன்னா இது அதை விட அதிகமாக வந்துருச்சு. ஸோ மேலே 2 சைட்லையும் என்ன பண்ண போகிறோம்? குவாஷன்ட்லையும் பக்கத்தில் மல்டிபிள்லையும் 5 யூஸ் பண்ண போகிறோம். நியரஸ்ட் நமக்கு என்ன வந்துச்சு? 1425 வந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு 1.45 தான் ஆன்சர். ஸோ சிக்மா ஈக்குவல் டு 1.45. ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Homework problem. The following tables given the number of goals scored by 71 leading players. Find standard deviation. ஸோ 71 பிளேயர்ஸ்க்கு ஸோ 1 இயர் ஃபுல்லாக விளையாடின அவங்களோட ஸ்கோர்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க? ஆர்டராக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டேபிளாக இங்கே இருக்குது. 0 to 10, 10 to 20. ஸோ அதே மாதிரி அப் டு 70 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 8, 12, 17, 14, 9, 7, 4. ஸோ இதை ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் குரூப்பில் போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.